त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्ष्य मामृतात्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க ஏழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. அந்த ஏகநாயகனை நாம் வணங்குவோம், போற்றுவோம், பயன்பெறுவோம். கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியதும், அவர் இந்த தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை, அத்வைத தத்துவத்தை இரண்டு படலமாக கொண்டு தன்னுடைய கைவல்ய நவநீத விளக்க உரையில் கையாண்டுள்ளார். முதலாவதாவது தத்துவ விளக்கம். வாட் இஸ் தட் தத்துவா? தென் சந்தேகம் தெரிதல். இஃப் யூ இம்பைப்ட் இட், வாட் ஆர் யுவர் டவுட்ஸ்? ஹவு கேன் ஐ கிளியர் இட்? ஆக இவ்வாறாக இரண்டு விதமாக பிரித்து இந்த கைவல்ய நவநீதத்தை நமக்கு அருளியுள்ளார். இப்பொழுது நாம் கைவல்ய நவநீதத்தின் தத்துவ விளக்க படத்தில் உள்ள 100வது முடிவான செய்யுள். அடுத்து வராத போதும் முடிவுதான், அது ஒரு கன்சாலிடேஷன், ஒரு சம்மரி. ஆக 100வது செய்யுள் முடியப் போகிறது. அதனுடைய செய்யுளையும் பொழிப்புரையும் ஆங்கில விளக்கத்தையும் இயன்ற அளவுக்கு பார்ப்போம், புரிவோம், புரிந்து பயன்பெறுவோம். இப்பொழுது நாம் செய்யுளுக்குள் செல்வோம். செய்யுள் இவ்வாறாக அமைகிறது. சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலே ஒல்லையாம் பிரமம் நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையின் நாம் எப்போதும் ஏக்கம் என்றிருந்து வாழ்வாய். தொழிலே, அதாவது 99வது செய்யுளிலே தேகமுக்தி பெற்ற ஒரு ஜீவன் முக்தன் விதேக முக்தியை எப்படி அடைகின்றான் என்பதை விளக்க கடம், அதாவது மண்பானை, அதனுள் அடங்கியிருக்கும் ஆகாசத்தையும், அது உடைந்த பின்பு அந்த சிறிய ஆகாசமானது வெளியில் உள்ள பெரிய ஆகாசத்தோடு எவ்வாறு இணைகிறது என்கின்ற ஒப்பிட்டு பார்க்க ஒரு தத்துவம் நமக்கு நல்ல முறையில் விளக்குகின்றார். அதனைத் தொடர்ந்து இந்த செய்யுளிலே என்ன சொல்லப் போகிறார் என்பதை நாம் காண்போம். பிரம்மம் ஈஸ்வர தத்துவத்தை படைத்தது. ஈஸ்வரன் தன்னுடன் உள்ள மாய தத்துவத்தினால் இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்றான். முதலில் ஆகாசத்தை படைக்கின்றான். எங்கும் பரவிருக்கிறது. அதனை வென்றுவிட எதனாலும் முடியாது. அந்த ஆகாச தத்துவத்திற்குள்ளத்தான் நமக்கு வாயுவும் அக்னியும் நீரும் பூமியும் அடங்கியிருக்கின்றது. ஆக இந்த எவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்று மாற்றி ஒன்று, ஒன்றின் உள் ஒன்று, ஒன்றின் உள் ஒன்று என்று வாராக நாம் பூமி என்கின்ற இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை கண்டு அதுதான் உண்மை என்று நாம் நினைத்து சம்சார சாகரத்தில் மூழ்கி உழன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாமே ஆகாயம் என்று நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதுதான் பிரம்மத்தை அடையக்கூடிய நேர்வழி. ஆக
இது என்ஃபோல்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய லயமடையக்கூடிய ஒரு நிலையிலே நாம் எல்லாரும் ஆகாசமே, நாம் குறிப்பிட்ட அளவுள்ள ஆகாசம் கிடையாது, நாமும் பிரம்மமே என்ற உணர்வை குறிப்பதற்காக இந்த செயலில் கூறி சுவாமிகள் முடிக்கின்றார். எங்கும் சூழ்வெளி இருக்க, எவ்விடத்திலும் நிறைந்துள்ள ஆகாயம்தான் இருந்தபடியே இருக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? மண்ணை கொல்லிய பின்பு, அதாவது பூமியை அகழ்ந்த பின்னர், தோண்டிய பின்னர் தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலே அதிலே வெளிப்படுகின்ற நீரின் மேல் தோன்றுகின்ற ஆகாசம்தான் புதிதாக இருக்கிறது என்று உணர தேவையில்லை. அது அப்போது உண்டானது அல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆகாயம். ஆக இந்த தத்துவ விளக்கத்தின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொண்ட வகையிலே இதுதான் ஆகாசம் என்று நாம் புரிந்து கொள் ஒரு தவறான புரிதலாக எண்ண வேண்டும். ஏற்கனவே சித்தமாக உள்ள பிரம்மம் சாஸ்திர நூல்களால் மற்றும் குருபோதத்தினாலும் அப்போது அந்த சாதகனுக்கு புதியதாக அடையப்பட்டது போல தெரியும். ஆனால் அது புதியது அல்ல, அது வரையறையற்ற அன்னபிரம்மாகிய அது அதுவாகவே நாம் இருக்கின்றோம் என்று இருந்து உய்வாயாக என்று குரு உபதேசிக்கின்றார். இனி இதனுடைய ஆங்கில விளக்கத்தை ஆங்கிலத்தில் பார்ப்போம். The 100th verse is the penultimate verse in the series of Tattva Vilakka Padalam that is understood as exposition of truth in English of Kaivalya Nitham, work by Sri Tandavaraya Swamigal. He tries to give a valediction for the Upadesham to his disciple. Kaivalya is to be rightly understood as Kevala, the one and only one, and this Kaivalya Tattva is taught to the disciple by the Guru, taking all references and experiences of Vedas and treatises. The Brahma Tattvam cosmically and Atma Tattvam in its limited understanding connected to humans and other sentients is being taught. The preaching part of the Guru here comes to almost an end, but the Vichara part of the disciple must continue ever till he imbibes the inherent and exhaustive principle behind this Advaitic philosophy. Aham Brahmasmi. Brahman is pervasive all over the space and he is eternal and existent. He is Sat, Chit and Anandam, materially and transactionally. Say in the Saguna Bhava. Saguna Bhava is a passage through which one reaches the Nirguna Bhava. Also that he is Satyam, Jnanam, Anantam, eternally Nirguna Bhava. Atma and Brahma both are Swarupa, one and the same, are well within oneself, and the disciple earlier committed to this through his Guru that he could experience it himself. While this is a fact, he must not compare it to a space that a newly dug well has a limited pervasiveness. Contrarily, the space already existed and perhaps he sees it as a limited one within a newly dug well. It is contained within a limited space, but the space that is occupied and enjoyed by the ultimate cosmic power is powerful and pervasive without leaving an inch of space. Suvaridai Velipola. He penetrates the space. He means the Brahman penetrates the space even between the bricks of a constructed wall. It goes through the porous also. The space limited within the well, as ignited by the, rather imagined by the disciple, turns to be proven untrue if one takes step of understanding this great Brahma Tattvam by his own Vicharam. He shall ever live in bliss and in the oneness of Brahma Swarupam. One can understand the gist of the verse in the following way. Conclusion.
Just as the ether through all pervading seems to be newly opened in a well which is newly dug, Brahman through ever pervasive and present appears as it realized afresh by an inquiry into the self, as taught by a master by Guru or the Vedas and scriptures. Therefore, one must construe that we are ever in the illimited being. So, we are limitless being, we are Brahman ourselves. Thank you. Om Sri Gurubhyo Namaha Hari Om. Om Shanti Shanti Shanti.